ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று பார்த்தோம், அதாவது பலூச்சிஸ்தான், பாகிஸ்தானில் உள்ள பலூச்சிஸ்தான் பகுதியை தனி நாடாக மாற்றி அதுக்கு ஒரு கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிஏஏ நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் அந்த இதை பண்ணிகிட்டு இருந்தாலும், இந்தியா உள்ள புகுந்து பாகிஸ்தானுக்கு செக்கு வைக்கும் விதமாக பலூச்சிஸ்தான் ஆர்மி என்று அழைக்கக்கூடிய அந்த விடுதலை போராட்டத்திற்காக ஆதரவை தெரிவிப்பதுடன் ஆயுத உதவியும் பண உதவியும் செய்வதாக அது ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிந்த ரகசியமாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பலூச்சிஸ்தான் வச்சு நம்ம எப்படி காஷ்மீரில் பாகிஸ்தான் நம்ம குடைச்சல் கொடுத்துட்ருக்கோம், அதே மாதிரி பலூச்சிஸ்தானை வைத்து பாகிஸ்தானுக்கு குடைச்சல் கொடுப்பதற்கு நம்மளுடைய RAW ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் சிஏஏ மாதிரி இருக்க அமைப்பு தற்போது வலுவாக இருக்குது. அவர்கள் சில வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக உலகம் அறிந்த ரகசியமாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா, மிர்யார் பலூச் அப்படின்ற நபருக்கு அவர் தான் அந்த விடுதலை போராட்டத்தோட தலைவராக இருக்கிறார். ஆயுதம் தாங்கி போராடி வருகிறார்கள். அவர்களை வைத்து பாகிஸ்தானுக்கு குடைச்சலை கொடுத்து இப்போ அவர் நேற்று ஒரு டிக்ளரேஷன் லெட்டர் எழுதுகிறாரு. என்ன அப்படின்னா, நாங்கள் தனி நாடாக அறிவிச்சிட்டோன்னு அவரே ஒரு லெட்டர் பேட்டில் அறிவிச்சிட்டு, இந்தியா எங்களுக்கு உதவி செய்யணும், இந்தியா தூதரகத்தை உருவாக்க வேண்டும், எங்கள் ஆட்களை நாங்கள் அனுப்புகிறோம், அதே மாதிரி ஐநா எங்களுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். சரியா, அங்கே 2 குரூப் இருக்குது. ஒரு பெண் தலைமையிலான குரூப், அதை நம்ம நேற்று பார்த்த டீட்டெயிலாக போவேன்னா, அவர் அமெரிக்கா சப்போர்ட் இருக்குது, அவர் ஒரு MBBS படித்த டாக்டர். அதே மாதிரி இந்த மிர்யார் பலூச்சுக்கு நம்ம இந்தியன் சப்போர்ட் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஸோ இதில் அவர்கள் மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்து நம்ம பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடந்த அதே நேரத்தில் உள்ளூருக்குள்ளே குண்டை வைத்து அவர்கள் நம்ம ஆதரவோடு பாகிஸ்தானுக்கு குடைச்சல் கொடுத்து பாகிஸ்தானுக்கு ஒரு நடுக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக ஒரு கைக்கூலியை சிஏஏ வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கைக்கூலி தற்போது நம் அண்டை நாட்டுடைய கேர்டேக்கராக அமர்ந்திருக்கிறார். அந்த நபரை வைத்து இந்தியாவை உடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்குது. சரியா, இப்போ இந்த மேப்பில் பாருங்கள், முதல்ல என்னன்னு பார்த்துடலாம். பங்களாதேஷை வைத்து இந்தியாவின் விரலை வைத்து இந்தியாவை குத்துற மாதிரி பாகிஸ்தானிலிருந்து நசிஞ்சு லொங்குப்பட்டு லோல்பட்டு 3 வேளைக்கு 1 வேளை கூட உணவு இல்லாத பஞ்ச பராரைகளாக இருந்த கிழக்கு பாகிஸ்தானை 1971 இந்திரா காந்தி அம்மையார் பிரித்து பாகிஸ்தானை 2ஆக உடைச்சு அந்த பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாட்டை உருவாக்கி அதை தனிநாடாக உருவாக்கி கொடுத்தார் அப்படின்றது வரலாறு. ஸோ அன்றைய காலகட்டத்திலேருந்து அவர் இப்போ நம்ம ஊரில் காந்தி மாதிரி அந்த ஊரில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான். அவர் தான் தேசத்தந்தையாக பார்க்கப்பட்டார். சரியா, அவரோட மகள் தான் ஷேக் ஹசீனா. இப்போ இந்த ஷேக் ஹசீனா என்னென்னா, எப்படி நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தியோ அதே மாதிரி அங்கே 71 சுதந்திரம் பெற்றது, பாகிஸ்தான்லேருந்து சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஜிபுர் ரஹ்மான் ஒரு மிகப்பெரிய தலைவராக அந்த நாட்டில் பார்க்கப்படுகிறார். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அந்த நாட்டோட தேச தந்தையாக இருந்து வருகிறார். அவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ காங்கிரஸ் மாதிரி அவருடைய மகள் ஷேக் ஹசீனா அங்கே பல காலகட்டங்களில் பிரதமராக இருந்திருக்கிறார். மக்களால் ஒரு தேச தந்தையோட மகள் என்ற வகையில் மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு தலைவராக எப்படி இந்தியாவில் இந்திரா காந்தி இருந்தாரோ அதே மாதிரி அவர் இருந்தார். அதே மாதிரி அவாமி லீக்னு ஒரு கட்சி இருந்தது, இன்னொரு கட்சி இருந்தது. இந்த 2 கட்சிக்குள்ளே மாறி ஒரு ஜெயிப்பாங்க, அவர் இருப்பார். ரெண்டுக்குமே பெண் தலைவிகள் தான் இருந்தாங்க. ஸோ இப்படி மாறி ஜெயிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு இடையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பை பாருங்கள். இது ஒரு இடுக்கில் மாட்டியிருக்கு. பங்களாதேஷ் ஒரு இடுக்கில் மாட்டியிருக்கு. இதில் அப்படியே கோழி கழுத்து அப்படின்வாங்க, சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா கோழி கழுத்து போன்ற ஒரு பகுதியில் இந்தியா சிக்கி கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அஸ்ஸாம் 7 ஸ்டேட்ஸ்னால சொல்லக்கூடிய மேலே சிக்கிம்னு இருக்கும். அந்த சிக்கிம் பகுதியில் சிக்கி கொண்டிருக்க பகுதி தான் ஒரு சின்ன கேப்பு. இந்த கேப்புக்குள்ளே போனீங்கன்னா இந்த பகுதி பூராமே, இப்போ வலது பக்கம் இருக்கிற பகுதி பூரா 7 சிஸ்டர்ஸ் என்று அழைக்கக்கூடிய சிக்கிம், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், சரியா, மிசோரம், இப்படி ஒரு 7
மாநிலங்கள் அந்த பகுதியில் இருக்குது. அதான் 7 சிஸ்டர்ஸ்னு நினைப்பாங்க. இந்த 7 சிஸ்டர்ஸை கொத்தா இந்தியாவிலேருந்து பிரிப்பதற்கான ஒரு திட்டத்தை தீட்டி செயல்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டவர் தான் யாருன்னா இந்த யூனுஸ். இந்த யூனுஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 8-10 மாதத்துக்கு முன்பு யூனுஸ் வந்து ஒரு புரட்சியாளனை போல் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து, ஏன்னா அந்த நாட்டுடைய கிராம வங்கி ஆரம்பித்த ஒரே காரணத்துக்காக நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். எப்படின்னா, ஒரு நாட்டை உடைக்க வேண்டும், அந்த நாட்டை தங்கள் வசப்படுத்த வேண்டும் என்றால் அங்கே உள்ள ஒரு ஆளுக்கு நோபல் பரிசை கொடுத்து பெரிய ஆளாக காமிச்சிருவாங்க வெஸ்ட்டு. காமிச்சிட்டு அவனை பெரிய தலைவனாக அந்த ஊரில் பணத்தை செலவு பண்ணி பூஸ்டப் பண்ணிவிட்டு அவனே வந்து பெரிய தலைவராக இது பண்ணி கைக்கூலிகளை ரெடி பண்ணி இவர் தான் பெருந்தலைவர்னு 10 பேரை வச்சு கத்த வச்சு அவனே பெருந்தலைவராக ஆக்கி விட்டுட்டு அந்த நாட்டை அபகரித்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் அந்த இவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த பிராய்லர் தலைவன் வந்து என்ன பண்ணுவான்னா, இவர் வெஸ்ட்டு கைக்கூலியாக அவர்கள் என்னென்ன செய்ய சொல்கிறார்களோ, சிஏ என்ன சொல்கிறதோ அந்த வேலையை பார்ப்பான். அப்படி ஒரு ஆள் தான் இந்த யூனுஸ். சரியா? முகமது யூனுஸ். இந்த முகமது யூனுஸ் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்தே எக்கனாமிக்ஸ் படித்த ஒரு ஆள். இப்போ வந்து நோபல் பரிசு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் படித்த ஆளுக்கு, கிராம வங்கி நடத்தினாள் இப்படின்ற மாதிரி டுபாக்கூர்களுக்கும் வந்து இந்த நோபல் பரிசை கொடுக்குறாங்க. ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸுக்கு நோபல் பரிசுன்ற உயரிய பரிசு, உயரிய ஒரு மரியாதை. ஸோ இந்த இதே என்ன பண்ணுறோன்னா, அரசியல் காரணத்துக்காக சில சமூக சேவகர்கள் அப்படி இப்படின்னு சில பேருக்கு வடையை சுட்டு விட்டான்னா அவன் வந்து அமெரிக்காவோட கைக்கூலின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரி தான் மலாலா யூசுப் ஜாயின்னு பாகிஸ்தானில் ஒரு சின்ன பிள்ளைக்கு கொடுத்தாங்க நோபல் பரிசு. எதுக்கு கொடுத்தாங்கன்னா, அது தீவிரவாதியை எதிர்த்து கவிதை எழுதிச்சான். 1000 கவிதை தமிழ்நாட்டில் எழுதிக்கிட்டு இருக்கேன், ஆந்திராவில் எழுதிக்கிட்டு இருக்கேன், இந்தியாவில் எழுதிக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்போ இந்த நபருக்கு யூனுஸுக்கு எப்படி நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னா, கிராம வங்கி மைக்ரோ ஃபைனான்ஸ் பண்ணாராம் இவர். அதை நம்ம ஊரில் மீன் மார்க்கெட்டில் வட்டி கொடுக்குறவனே பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு நோபல் பரிசு கொடுத்துருவாங்க இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, மைக்ரோ ஃபைனான்ஸ்னு ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஊரில் மகளிர் சுய உதவி குழு கடன் கொடுக்குறோம்ல, இதைத்தான் இந்த ஆள் பண்ணியிருக்காங்க. பண்ணாராம். இதுக்கு வந்து இவருக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. எதுக்குன்னா, பங்களாதேஷை ஆட்டையை போடுவதற்கு இவரை வைத்து, இந்த நபரை வைத்து ஒரு பிளான் பண்ணுறாங்க நீண்ட காலமாக, 20 வருஷமாக. இப்போ நான் போடுற ஃபோட்டோக்கெல்லாம் வரிசையாக பாருங்கள். இந்த ஆள் வந்து ஒரு உளவாளியாக ஒபாமா பின்னாடி இருப்பார். ஒரு கிராம வங்கியே கண்டுபிடிச்ச ஆளாக இவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காராம். ஆனால் இவர் பூரா எந்த காசில் சுற்றுவோம்? கிராம வங்கியில் குறைஞ்ச வட்டிக்கு ஏழை பெண்களுக்கு, ஏழைகளுக்கும் வட்டி கொடுக்குறவன். இவர்கிட்ட தான் காசு இருந்துச்சா? இவர் என்ன பாரம்பரியத்தில் பெரிய மல்டி மில்லியனராக இவர் காசை எடுத்து ஏழை மக்கள் கொடுத்துறான்னு இல்லை. உலக வங்கிகிட்ட வாங்கி, அதான் அமெரிக்கா கைக்கூலினால அமெரிக்கா கொடுக்க சொல்லும், ஒரு அமௌண்ட்டை வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்து ஊருக்கு அதாவது என்னென்னா, கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் குடைக்கிறேன்னு வாங்கல, அந்த மாதிரி அமெரிக்கா காசை எடுத்து கொஞ்சமாக சில கோடிகளை கொடுத்து மக்கள் மத்தியில் பேப்பரில் போட்டுக்கிட்டு விளம்பரத்தை கொடுத்து ஒரு ஆளை பூஸ்டப் பண்ணி விடுவாங்க. எப்படி அண்ணாமலையே இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆடு வளர்க்குறாருன்னு போட்டு, இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ்லேருந்து அடிக்கப்பட்ட கான்செப்ட் தான் இதெல்லாம். சரி, அதே மாதிரி பிஜேபி பார்த்திங்கன்னா அப்படியே சிஏ என்ன பண்ணுறது, அமெரிக்கா என்ன பண்ணுறது, அதை பின்பற்றியே பல வேலைகளை செய்வாங்க. ஸோ அந்த வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா, முஜிபுர் ரஹ்மானை கொண்டு வந்து என்ன அதாவது அந்த நாட்டுடைய தேசப்பிதான்ற முஜிபுர் ரஹ்மானுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு இல்லையா, அந்த செல்வாக்கை முதல்ல உடைக்கணும் அப்படின்னா அவங்க மகள் ஷேக் ஹசீனாவை தூக்கி விடணும். தூக்கி விட்டோம்னா அந்த ஆட்சியை கலைச்சிட்டு முஜிபுர் ரஹ்மான் பெரிய துரோகின்ற மாதிரி இது பண்ணி கூலி ஆட்களை வைத்து அவர் சிலையை உடைச்சி அவருக்கு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி ஒரு பயத்தை ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஏற்படுத்திட்டு இந்த ஆளை கொண்டு வந்து தலைமை பதவியில் போட்டு இந்த ஆளை வச்சு இந்தியாவுக்கு எதிராக காய் நகர்த்தணும். ஏன்னா ஷேக் ஹசீனா காலத்துக்கு, அவங்க அப்பா காலத்திலேருந்து, இந்திரா காந்தி காலத்திலேருந்து அவர்கள் இந்தியா மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே இந்தியா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பழைய வரலாறு பூரா அழிச்சு விட்டு முதல்லேருந்து கோடு போடுறான்ற மாதிரி இந்த கிழவனை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவர்களே நாட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. யாரை? ஷேக் ஹசீனா. உடனே இந்தியாவும் அடைக்கலம் கொடுத்து விட்டது. அவர் இன்னும் இந்தியாவில் தான் தலைமறைவாக இருக்கிறார். மோடி அரசாங்கம் அதை செஞ்சுருக்கு. காரணம் என்னென்னா, இந்திய அரசாங்கமும் இந்த ஷேக் ஹசீனா அரசாங்கம் மிக நெருக்கமாக இருந்தது. அதை வச்சு அவரை வைத்து இந்தியாவுக்கு செக் வைக்கணும்னு பார்த்தாங்க வெஸ்ட்டு. அதுக்கு அந்த அம்மா உடன்படலை. ஏன்னா எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இந்தியானோடனே, விசுவாசத்தோடு இருக்கியா, உணவே காலி பண்ணுறோன்னு காலி பண்ணி விட்டாங்க. இந்த கிழமை யூனுஸை இங்கே வந்து பிடிச்சிட்டு வந்து 20 வருஷமாக பிராய்லர் கோழி மாதிரி வளர்த்த கிழவனா ஒரு புரட்சி தலைவனாக கொண்டு வந்து விதைச்சி விட்டாங்க. அங்கே விதைச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. எப்படி நாம் வந்து பலுச்சிஸ்தானை பிரித்து பாகிஸ்தானுக்கு செக் வைக்கிறோமோ அதே மாதிரி வெஸ்ட்டு என்ன பண்ணுறான்னா, இந்தியாவில் உள்ள 7 ஸ்டேட்ஸ், 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, சரியா, அந்த 7ஐயும் பிரித்து தனிநாடு ஆக்கணுன்ற ஒரு வேலையை இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ நான் சொல்கிறேன்,
சரியா? இதற்கு தான் யூனிஸை கொண்டு வந்து அங்கே பிராய்லர் கோழி மாதிரி விதைத்து யூனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளுக்கு தூண்டி விடுறாங்க. இந்தியாவுக்கு எதிராக நீ செயல்படணும் அப்படின்னு ஒரு கைக்கூலியாக யூனிஸ் அனுப்புகிறாங்க. அனுப்பி விட்டு ஏன்னா பங்களாதேஷ் மக்கள்கிட்ட இந்தியாவுக்கு எதிரான விஷயங்களை பரப்பி விட்டு இங்கே உள்ள இந்துக்கள் அடி, அப்போ தான் இந்துக்கும் முஸ்லீம் போல் அங்கே மைனாரிட்டி இந்துக்கள் தானே, அப்போ அவங்க 2 பேருக்கு சண்டை வரும்போது இந்தியா டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகி பங்களாதேஷை தாக்கும்போது பங்களாதேஷும் இந்தியாவும் எதிரியாக மாறிடும். அப்போ பாகிஸ்தான் மாதிரி பங்களாதேஷும் இந்தியாவுக்கு நண்பனாக இல்லை, 71லேருந்து நண்பனாக கிட்டத்தட்ட 30-55 வருஷமாக நண்பனாக இருந்ததை மக்களை தூண்டி விட்டு மத கலவரத்தை உருவாக்கி இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு பங்களாதேஷ் மக்களை இந்தியாவுக்கு எதிராக ஹியூமன் கேபிட்டல்ஸை திருப்பி விட்டுட்டு பங்களாதேஷில் அமெரிக்கா வந்து கால் பண்ணிடுவான். அப்போ எங்கே செக் வைக்கிறான்? இந்த பக்கம் தலையில் ஒரு செக் வச்சுருக்கான், பாகிஸ்தானில் கொடுத்து காஷ்மீரில் வச்சு நம்மளை குடைச்சல் கொடுக்குற மாதிரி இந்த பார்டரில் பங்களாதேஷை வச்சு நமக்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்றக்காக ரெடி பண்ணி அந்த ஆளையை வச்சு அந்த ஊரையும் கலைச்சி விட்டு ஷேக் ஹசீனாவை துரத்தி விட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க. இந்தியா ஷார்ப்பாக இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் யூனுஸ் அடங்குற மாதிரி தெரியல. காரணம் யூனுஸ் வந்து ஒரு கைக்கூலியாக பிராய்லர் கோழியாக உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு நபர். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா யூனுஸு போன வாரத்தில் நேபாள் வந்து இந்தியாவின் அடிமையாக கிடச்சி ஒரு இந்து நாடு என்று அறிவிக்கப்பட்ட நேபாள் வந்து இந்த இந்துக்கள் ஆட்சின்னு சொல்லக்கூடிய பிஜேபி ஆட்சி வருவதற்கு முன்பு வரைக்கும் இந்தியாவோட பயங்கர க்ளோஸாக இருந்துச்சு, சைனாவோட சேரவே சேராது. இப்போ சைனா பக்கம் சாய்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. மோடி ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க சைனா பக்கம் சாஞ்சினாங்க. ஸோ இப்போ இவங்க பூரா ஒரு கூட்டமைப்புறாங்க, நேபாள், பூட்டான். அதே மாதிரி நீங்கள் அந்த மேப்பில் பாருங்கள், நேபாளுக்கு பூட்டான் நடுவில் ஒரு சிக்கி இருக்கும், ஒரு பாதை சிக்கிம்னு, அது வழியாக போனால் தான் இந்த 7 ஸ்டேட்டுக்கு நான் போக முடியும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை லேண்ட் லாக்டு அப்படின்றாங்க. இந்த கோழி கழுத்து மாதிரி இருக்கக்கூடிய ஏலத்து வழியாக தான் இந்தியா வந்து இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய நிலப்பரப்புக்கு போக முடியும். எனவே அந்த கோழி கழுத்தை லாக் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்க போகிறான். 7 சிஸ்டர்ஸையும் தூக்கி தனி நாடாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணுறாங்க. சரியா? ஸோ முடிவு பண்ணி இந்த வேலையை துவங்கி விட்டார்கள். இது நடக்குமா நடக்காதா, இந்தியா வந்து நசுக்கிடும் அப்படின்ற வேறு விஷயம் வந்தால் கூட இந்த நபருக்கு யூனுஸ்ன்ற கைக்கூலியை உருவாக்கி விட்டது வெஸ்ட்டு. எனவே அவர்கள் வந்து அங்கே இறங்கும்போது இந்தியாவுக்கு மேலும் நெருக்கடி ஆகும், இது ஒரு தலைவலியாகவே மாறும். அதை தாண்டி என்ன பண்ணுறா, எதுக்காக சைனா இவனோட உள்குத்துக்கு வரான் அப்படின்னா இவங்க யூனுஸை வச்சு என்ன பேசுகிறாங்கன்னா இந்த 7 சிஸ்டர்ஸ் எல்லாம் மங்கோலியன் ரேஸ், எனவே சைனா பேக்கப்போட இதை பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டோம் அப்படின்னா சைனானால் இந்தியாவுக்கு ஒரு தலைவலி கொடுக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அருணாச்சல் பிரதேசன்ற பகுதி இந்தியாவோட சேர்ந்த பகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சைனா சொல்லிகிட்டு இருக்கேன். அது இந்தியாவோட சேர்ந்த ஒரு மாநிலம். சரியா? சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் இந்த சைனாவோட சிக்கிம், நாகாலாந்து, மிசோரம், ஏன்னா இந்த மாதிரி உள்ள 7 ஸ்டேட்ஸையும், ஏன்னா அந்த அசாம் உட்பட உள்ள எல்லா 7 சிஸ்டர்ஸையும் கொண்டு போய் அங்கிட்டு சொருகி விட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அதுக்கப்புறம் இங்கே ஏர்பேஸை வச்சு இந்தியா குடைச்சல் கொடுக்கணுன்ற ஒரு பிளானில் இறங்கியிருக்காங்க. இது அவங்க ஒரு 10 வருஷம் திட்டமாக இருக்கும். உடனேலாம் அதை செயல்படுத்த மாட்டாங்க. இதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்றது போன வாரம் இந்த யூனுஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி, இவங்க யார் அப்படின்னா நேபாளோடைய டெப்டி ஸ்பீக்கர், சாதாரண துணை சபாநாயகர். சரியா? இந்த அம்மா வர்றாங்களாம் பங்களாதேஷ்க்கு. அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாராம் இவர் எக்கனாமிக் பற்றி. என்ன டிஸ்கஸ் பண்ணுறாராம் அப்படின்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு எக்கனாமிக் ஜோனை உருவாக்கலாம் அப்படின்னு. சரி, யாரெல்லாம் அந்த அம்மா கேட்குறாங்களாம். அப்போ நீ என்ன சொல்லணும், நீ பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு, சரியா? இந்த பக்கம் நார்த் ஈஸ்ட்னா கூட அது இந்தியான்ற ஒரு நாடு, நேபாள், பூட்டான் எல்லாம் சேர்ந்து இந்தியாவோட ஒரு டையை போடலாம், ஒரு இந்த கார்னரில் இருக்க மட்டும் சேர்ந்து எல்லாம் பண்ணலான்னு சொல்லணும். இவன் என்ன சொல்கிறான்னா, எங்கே விஷத்தை விதைக்கிறான் பாருங்கள். நேபாளம், பூட்டானா, இப்போ மேப்பில் பாருங்கள், நேபாள் மேலே இருக்கா, ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்கள், இது நேபாள், இந்த பக்கம் இருக்கிறது பூட்டானு, அது கீழே இருக்கிறது பங்களாதேஷா. அதுக்கப்புறம் இந்த 7 சிஸ்டர்ஸ், இந்தியாவில் உள்ள 7 சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து நம்ம ஒரு எக்கனாமிக் ஜோனு உருவாக்கி நமக்குள்ளே பல இது பண்ணுறாங்கன்னா, ஏன்டா அது ஒன்றா தனி நாடா? அந்த 7 சிஸ்டர்ஸ்ன்ற தனி நாடா இல்லை, அதை வந்து தனி நாடான்ற ரேஞ்சுக்கு யூனுஸ் வந்து பில்டப்பை கொடுத்துருக்காங்க. இந்த பில்டப் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன மாதம் பங்களாதேஷோட சுதந்திர தினம் வருது. இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? இந்திரா காந்தி. எந்த நாடு? இந்தியா வாங்கி கொடுத்து. 71 பாகிஸ்தானால் மரண அடி வாங்கி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. யார்? பங்களாதேஷ்காரன். அதை பிரித்து ஓரளவுக்கு இவர்களுக்கு உயிர் ஊட்டியது யாருன்னா
இந்திரா காந்தி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அன்னைக்கு நமக்கு இந்தியாவுக்கு நன்றி தெரிவிப்பதும் இந்தியா அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது வழக்கமாக இருந்தோடனே அன்னைக்கு டேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா பிரதமர் நம்ம மோடி வந்து ஒரு வாழ்த்து சொல்கிறாரு. ஆனால் யூனுஸ் எங்கே இருக்காப்புலன்னா நேராக கிளம்பி அந்த ஆள் சைனாவுக்கு போயிடுறான், இந்தியா வெறுப்பேற்றுறதுக்குன்னு. போயிட்டு என்ன அப்படின்னா, இது புதிய வரலாறு, புதிய சரித்திரம் நம்ம படைக்க போகிறோம். ஏண்டா சுதந்திரம் வாங்கினதுனால தானே புதிய சரித்திரம் படைக்கிற, இல்லைன்னா பாகிஸ்தானோட சேர்ந்து பலூச்சிஸ்தான் மாதிரி பிச்சைலடா எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்றது இல்லாமல் இப்போ என்ன சதி திட்டம் போடுறாங்கன்னா, இந்த 7 சிஸ்டர்ஸை பிரித்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு செக் வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, இந்த கவர்மெண்ட் எப்படி இதை சமாளிக்க போகுது, எல்லாம் RAWக்கு எல்லாம் ராக்கு தெரியும், நம்ம உளவுத்துறைக்கு தெரியும். அங்கேயும் நம்ம வந்து ஆர்மியை டைட் பண்ணி வச்சுருந்தா கூட இவர்களோட திட்டம் இதுதான்றதை நம்ம செய்தியாக சொல்கிறோம். ஏன்னா இது நடக்குமா நடக்காதா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றல இந்த திருட்டு திட்டத்தை இவர்கள் 20 வருடமாக திட்டம் போட்டு இந்த யூனுஸை பிராய்லர் கோழி மாதிரி யூரோப்பில் வச்சே வளர்த்து அந்த ஆளுக்கு நோபல் பரிசையும் கொடுத்து ஒரு தலைவனாக உருவாக்கி கைக்கூலி மாணவர்களை உருவாக்கி எங்களுக்கு நேர்மையான தலைவர் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார், அவர் வந்து தான் எங்களை ஆட்சியை பிடுங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டே அழிச்சிட்டு இந்த கிழவனை எங்கேயோ இருந்து கிராம நிலப்புல வங்கி மாதிரி நடத்திட்டு இருந்த ஆளை கூப்பிட்டு இவர் பெரிய நேர்மையான ஆள். ஏன்டா நேர்மையாக வேறு ஒன்றுமே இல்லையா பங்களாதேஷில்? அப்போ இவர்களோட வெஸ்ட்டோட பிளான் படி அங்குள்ள மாணவர்கள் மண்டையை கழுவி நீ அமெரிக்காவில் உன்னை படிக்க வைக்கிறோம், உனக்கு செலவு காசு தரேன்னு சொல்லி ஒரு 10 மாணவர்களை மாற்றினாலே போதும், அவன் அந்த யூனிவர்சிட்டியை மாற்றிடுவான்ல. அந்த மாதிரி பிக் பண்ணி கூமுட்டைகளாக, அதே மாதிரி அறிவுபூர்வமான கூமுட்டைகளை பிறக்கி கைக்கூலிகளாக மாற்றி அவர்கள் பெரிய அளவில் பணத்தை கொடுத்து இந்த யூனிஸ் பெரியாள்னு கத்த வச்சு இந்த ஆளை வர வச்சு கேர்டேக்கர் ஆக்கிட்டாங்க. இனி எலெக்ஷன் வரப்போகுது. ஆனால் அந்த நாட்டுடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய என்ன யார், முஜிபுர் ரஹ்மான், அவர் வாரிசை பூரா அழிச்சிட்டாங்க. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இறந்துட்டார், அவர் சிலையை உடச்சி விட்டாங்க பாருங்கள். அவர் உடச்சி அவர் வந்து தந்தையாக இருந்தவரை தேச துரோகி ஆக்கி விட்டாங்க. இதே தான் சீமான் இங்கே செஞ்சால் நீங்கள் பார்த்துருக்கணும். பெரியாரை சிதைத்து பெரியார் புகழை அழித்து பெரியாரை பற்றி கேவலப்படுத்தி பெரியார் என்கிற இதுக்கு கீழே இருக்கிறதுனால தான்டா நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்கன்றப்ப அதை உடைப்பதற்காக பிஜேபிக்காரை எப்படி சீமானை கைக்கூலியாக வச்சு செஞ்சானோ இதே மாதிரி தான் அங்கேயும் முஜிபுர் ரஹ்மானை உடைச்சிட்டாங்க. சிலையெல்லாம் உடச்சி தூக்கிட்டு அவங்க கட்சியை அழிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவர்கள் வாரிசே இருக்கக்கூடாது அப்படின்றது அமெரிக்காவோட திட்டம். எந்த வாரிசு அரசியலுமோ மன்னராட்சியோ வாழையடி வாழையாக வரக்கூடாது, அதை வெட்டி எறியணுன்றது தான் அவர்களுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டா படி என்ன பண்ணுறாங்கன்னா, முஜிபுர் ரஹ்மான் மகளான ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவோட தொடர்பாக இருக்கனால அந்த அம்மா வெட்டி விட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே அக்கா இருக்குது, அதுவும் வயசாகி இந்த அம்மாவுக்கு 80 வயசு கிட்டத்தட்ட ஆகுது, அதுக்கு 80 நடக்க தெரியாத முடியாத நிலைமையில் இருக்கனால இவர்களை இந்தியாவிலே லாக் பண்ணிட்டாங்க. சரியா, இந்தியா அடைக்கலம் கொடுத்துருக்காப்புல. அவரோட மகனும் அரசியல் எல்லாம் அமெரிக்காவில் மாட்டிக்கிட்டாப்புல, அமெரிக்காவில் போய் ஏதோ வேலை பார்த்துட்ருக்காப்புல. அதனால் முஜிபுர் ரஹ்மான் என்கிற தேசத்தந்தை என்று கருதப்பட்ட நபருடைய குடும்பத்தையே முடித்து இனிமேல் அவர்கள் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வராத அளவுக்கு ஒரு சதி செயலை செய்து முடித்தது மட்டும் இல்லாமல் நமக்கும் செக்கு வச்சுருக்கான்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு சைனாவோட போய் அந்த சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம இப்போ வாழ்த்து தெரிவிக்கிறோம், மோடி வாழ்த்து தெரிவிக்கிறதை ஏற்றுக்கொள்ளாமல், மோடி என்பது நம்ம இந்திய அரசு, வாழ்த்து தெரிவிக்கிறதை ஏற்றுக்கொள்ளாமல் சைனாவோட டையை போட்டு முஜிபுர் ரஹ்மான் அது நம்ம யூனுஸு பெரிய வேலையை பண்ணிகிட்டு இருக்காப்புல. இது அடுத்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. நம்ம அங்கே செக் வச்சோம்னா நமக்கு இங்கே செக் வைக்கிறாங்க அப்படின்றது மட்டும் உண்மை. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.